எங்கே வரைக்கும் இது போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்குது சார் தானே. உங்களோட மாலை கூப்பிடுங்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளைன்ற வீட்டுக்குள்ளே அத்துமீறி உள்ளட்டு அந்த பிள்ளைய வந்துட்டு வீடியோவில் வர சொல்லி நான் வற்புறுத்தினான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பாராளுமன்றத்தில் கதைச்ச அந்த வீடியோவும் எனக்கு ஷேர் ஆகிருக்குது. இப்போ நாங்கள் போகிற இடங்களில் பொம்பளை பிள்ளையில வீடியோவில் காட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, விளங்குதா? அவங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நான் காட்ட மாட்டேன். நல்லது செய்ய போய் இவ்வளோ தூரம் ஒரு எதிர்ப்பு வருமா அப்படின்ற வந்து இந்த கனவுலையுமே நான் எதிர்பார்த்துருக்காத ஒரு விஷயம். வந்து முதலாவது வீடியோவோட தவறு எடுத்துட்டோம்னு சொன்னால் அண்ணா நீங்கள் என்னை போடாதீங்கண்ணா கேட்டால் நாங்கள் போட மாட்டோம். இந்த வெளிப்படைத்தன்மையால் நான் வந்து உண்மையிலே வளர்ந்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு அந்த வெளிப்படைத்தன்மையே எனக்கு வந்து எதிராக மாறும்னு சொல்லி நான் உண்மையிலே வந்துட்டு யோசிக்கலை. நானே இத்தனத்தை சொல்லிக்கிறேன், நீங்கள் பிள்ளை அங்கால போங்க, நீங்கள் வயசுக்கு வந்த பிள்ளை நீங்கள் கதைக்க தேவையில்லை, ஏன்னா அம்மா கதைப்பான்னு சொன்னால் ஓகே. இப்போ எனக்கு கோபம் வந்த காரணம் என்னென்னா உங்களோட அம்மா வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்படையக்குள்ள ஒரு பிள்ளையாக நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வீடியோவுக்கு வர விருப்பம் இல்லாட்டிலும் வந்து அண்ணா நான் வந்துட்டு வீடியோவுக்கு வரையில நீங்கள் அம்மாவை மட்டும் காட்டுங்கொண்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் உங்களை கேட்கவே மாட்டேன், வீடியோவுக்கு வர சொல்லியிருக்கவே. நான் ஆரம்பத்தில் அவ்வளோ ப்ரெஷர் வந்த மாதிரி கத்தினேன். நான் யாருக்காண்டி வந்தேன் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு இரக்கமற்றவன், அப்படி ஒரு திமிரை காட்டுறவன், அப்படி ஒரு பணத்திமிரானவன் சொன்னால் நான் அந்த பிள்ளையை போயிட்டு கேட்டிருப்பேன். நான் வந்துட்டு உங்களோட காலில் விளையாட்டோன்னான்னு நான் கேட்டிருப்பேன். ஒவ்வொரு வயசுக்கேற்ற பக்குவங்கள் வரணும் உங்கள்கிட்ட, சரிதானே? உங்களுக்கு உதவி செய்கிறக்கு 1000 பேர் இருக்கிறாங்கம்மா, விளங்குதான். ஆனால் என்ன விஷயம்னா கேட்கணும். வீடு இல்லாமல் இருந்த எத்தனையோ பேர், மலைக்குள்ளே வெள்ளங்களுக்குள்ளே வீடு இல்லாமல் இருந்த எத்தனையோ பேருக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். டாய்லெட் இல்லாமல் அவதிப்பட்டாக்களுக்கு வந்துட்டு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் சொன்னால் தானே தெரியும். அப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளையா உங்களுக்கு சைக்கிள் வேணுமென்னு சொன்னால் எனக்கு தெரியும் என்ன சைக்கிள் உங்களுக்கு வேணுமென்னு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இன்றைய கூட வந்துட்டு பாராளுமன்றம் வரைக்கும் இந்த விஷயம் போய் வந்துட்டு பாராளுமன்றத்தில் கூட வந்துட்டு என்ன மாதிரி காய்ச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நள்ளிரவில் வந்துட்டு உள்ளட்டு இப்படி வந்து நாங்கள் வற்புறுத்தி வந்துட்டு ஒரு பெண் பிள்ளையை வந்துட்டு அவரோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் வீடியோவில் எடுத்து அப்படின்னு சொல்லி டியூஷன் ஃபீஸ் கட்ட வசதி இல்லைன்னு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பிரச்சனையோட இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்படி ஓடி ஒழியலாமா? சரி, நீங்கள் வீடியோவில் வர வேண்டாம். அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் அதில் நான் கதைச்ச எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் கடைசியில் வந்துட்டு என்ன ஒரு உருக்கமாக ஒரு சகோதரம் மாதிரி அந்த பிள்ளையோடையும் அந்த தாயோடையும் நான் கதைச்சி உதவி செஞ்சு போட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறினான். பக்கத்தை வந்துருந்து அண்ணா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கதைச்சா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். இந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துனீங்களோண்டுக்க இது எப்போ எடுத்த வீடியோண்டுக்க 5 மாதத்துக்கு முன்னம்னு சொல்லி அவங்ககிட்ட 5 மாதமோ அப்போ இதே இப்போ வந்து இது நீங்கள் இப்போ எடுக்கலோண்டு கேட்டான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்துட்டு எப்போ எடுத்துட்டே தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள் ஃபைனலாக உங்களுக்கு என்ன வேணும்? பிள்ளை கட்டுறக்க வந்து எனக்கு சைக்கிள் வேணும், டியூஷன் ஃபீஸ் வேணும். நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? காசு என்ன வேணும் தந்தால் ஓகே. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து அதில் நடந்த மற்ற விஷயங்கள் ஒன்றையும் போடாமல் அந்த ஒரு சின்ன துண்டை மட்டும், அதாவது அந்த பிள்ளையை வந்து ஆரம்பத்தில் நான் நீங்கள் வந்துட்டு இப்படி செய்யக்கூடாது, நான் உங்களை வீடியோக்கு வர சொல்லவே இல்லைன்னு சொல்லி நான் கொஞ்சம் பேசின அந்த ஒரு கட்டத்தை மட்டும் வச்சு நான் பெண்கள் என்று சொன்னால் அவ்வளவு விளக்காரமாக வந்து எவ்வளோ இருந்தால் அவங்கள சமாளிக்கிறது? ஒரு 10,000 இருந்தாலும் மாதம் 10,000 இருந்தாலும் அதுக்குள்ளே நான் அதுக்கான சமாளித்து கொள்ளுவீங்க. பழைய ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் இன்றைக்கு போடைக்குள்ளே வந்துட்டு அதை புதுசாக பார்க்குறோன்னு என்ன நினைப்பான்? எல்லாருக்கும் இந்த நிலைமை தெரியும் தம்பி. இப்போ வருஷத்து 6 வருஷம் என்னால் என்ற அளவுக்கு பார்த்தேன்னா வயல் வேலைக்கு போயிருக்கிறேன், வீட்டு வேலைக்கு போயிருக்கிறேன், சமைக்க போயிருக்கிறேன், அப்படி எல்லா வேலைக்கும் போனேன். இப்போ என்னால் ஏழாது. பட் வந்துட்டு 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு நல்ல காரியங்கள் செய்கிறவங்களுக்கு இவ்வளோ தூரம் எதிர்ப்பு வருமானு சொல்லி நான் உண்மையிலே கனவுலையும் கூட எதிர்பார்க்கல. அதைக்கு வந்திருக்கணுங்க. அங்கே 2 விஷயம் செய்கிறேன். ஒன்று வந்து பிள்ளைக்கு சைக்கிள் எடுத்து தரேன், சரியா? சைக்கிள் எடுத்து தரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். மற்ற வந்து உங்களுக்கு இப்போ தற்சமயம் சாப்பிட்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி இப்படியான காரியங்களை வந்துட்டு மற்ற ஹெல்ப்பிங் செய்யக்கூடியவங்க யாருக்குமே வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டாம். உண்மையிலே அவங்க மூலமாக யாரென்றாலும் ஒருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்துட்டு நினச்சி பாருங்க. காலங்கள் கோலங்கள் வந்து எப்பயுமே வந்து மாறலாம். இப்போ இன்றைக்கு வந்துட்டு சில பேர் நல்லா இருக்கலாம், நல்லா இருந்து கொண்டு வந்துட்டு நல்லா செய்கிறவங்களையும் வந்துட்டு விழுத்த நினைக்கலாம். நாளைக்கே வந்துட்டு ஒரு கஷ்டமான நிலைமை வந்துட்டு உங்களுக்கு வரைக்குள்ளே வந்துட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் 3 பேரும் வந்து உங்களுக்கு உண்மை சத்தியமாக சொல்ல முடியாத அளவுக்கு மனதில் நிம்மதி சந்தோஷமாக இருக்குது தம்பி. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ்.
உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் ஹெல்ப்பிங் வீடியோ வந்து செய்யலை. இன்றைய காலையில் 3 மணிக்கு தான் நாங்கள் பர்டிகுலரால் வந்தோம் நாங்கள். ஸோ வந்து நான் படுக்கிற டைமில் வந்து ஒரு வீடியோ லிங்க் வந்து எனக்கு ஷேர் ஆகுது. அப்போ ஷேர் ஆகும்போது நான் பார்க்குறேன் அந்த வீடியோ வந்து பழைய ஒரு வீடியோ. அப்போ இதே யார் இப்போ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த எங்களை வளமையாக வந்து என்ன சொல்கிறது, எங்களை வந்து சந்தித்த அம்மா மாரோட வந்துட்டு தவறாக கதைச்சி அப்படி இப்படி செய்கிற அந்த ஒரு ஐடியில் அந்த வீடியோ ஃபஸ்ட்டாக வந்துட்டு போஸ்ட் ஆகிருக்கு. சரி தானே, அதை வந்துட்டு அப்புறம் வேறு வழியில் வேறு யாக்கள் எடுத்து ஷேர் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ தொடங்கி நான் இதே இப்போ இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து போட்டு வந்துட்டு ரைட் நான் சரி என்ன நடந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு படுத்துட்டேன். ஸோ விடிய எழும்பி நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என் ஃபோன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே லிங்கும் மெசேஜும் கோலும். நான் நினைக்கிறேன் வந்து இன்றைய மாதிரி ஒரு நாளும் எங்களுக்கு அந்த ஃபோனுக்கு வந்துட்டு மெசேஜ்கள் அலர்ட்டுகள் வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக லிங்க், அதாவது வந்துட்டு ஒரு நாளில் நாங்கள் வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிருக்கிறோம். எங்கே வரைக்கும் இது போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்குது. சரி தானே. ஸோ பாராளுமன்றத்தில் வந்துட்டு ஒரு எம்பியோரால் கதைச்சிருக்கிறார் வந்து, அதாவது என்னையும் டிகே கார்த்திகன் நான் பற்றி கதைச்சிருக்கிறார். அதாவது வந்து நான் ஒரு பொம்பளை பிள்ளைன்ற வீட்டுக்குள்ளே அத்துமீறி உள்ளட்டு அந்த பிள்ளையை வந்துட்டு வீடியோவில் வர சொல்லி நான் வற்புறுத்தினான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பாராளுமன்றத்தில் கதைச்ச அந்த வீடியோவும் எனக்கு ஷேர் ஆகிருக்குது. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு போகும்னு சொல்லி நான் கனவுலையும் நான் எதிர்பார்க்கல. உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கு மகளிர் தினம். முதலாவது உண்மையிலேயே மகளிர் தினம் முன்னிட்டு எல்லா பெண்களுக்கும் வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சரிதானே. அப்போ இன்றைக்கி மகளிர் தினம் அன்றைக்கு வந்துட்டு நாங்கள் மகளிரை வந்துட்டு மதிக்காமல் செயற்பட்ட மாதிரிக்கு வந்துட்டு வேணுமெண்டே 5 மாதத்துக்கு முதல் நடந்த இந்த விஷயத்தை வந்துட்டு நெகட்டிவிட்டியாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அப்போ நெகட்டிவிட்டியை பற்றி வந்துட்டு கதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த விஷயம் வந்து பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்குது. அன்றைக்குள்ளே நாங்கள் அதை குறித்து கதைக்காமல் இன்றைக்கு மேலே நாங்கள் வீடியோ செய்யலை. அப்போ வீடியோ ஒன்றும் போடாமல் விட்டோம்னு சொன்னால் எங்களோட வீடியோ பார்க்கக்கூடியவங்க வந்துட்டு உண்மையிலேயே யோசிப்பாங்க, என்ன நடந்தது, கிருஷ்ணாக்கு எதுவும் இஷ்யூ தெரியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பாங்க. அப்போ இதை குறித்தான எங்களோட மனநிலைமை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி தான் இப்போ இந்த வீடியோவில் நான் கதைக்கிறேன். சரி தானே. அப்போ அந்த வகையில் வந்து அந்த வீடியோ அந்த ஃபேக் ஐடியில் போட்ட அப்புறம் அந்த வீடியோவை முதலாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தெரிஞ்சோன்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் தெரியாது, இன்றைய பிறகு தெரியும். அவர் வந்துட்டு இப்படி அடித்து போட்டிருக்கார் அந்த வீடியோவில். அந்த வீடியோவில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். எங்களோட வீடியோ வளமையாக பார்த்தவங்களுக்கு வந்துட்டு தெரியும். உண்மையிலே வந்துட்டு நல்லது செய்ய போய் இவ்வளோ தூரம் ஒரு எதிர்ப்பு வருமா அப்படின்ற வந்து இந்த கனவிலையுமே நான் எதிர்பார்த்துருக்காத ஒரு விஷயம் வந்து முதலாவது. மற்ற வந்து ஏன் இவ்வளோ தூரம் என்னையே இவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்கன்றதும் எனக்கு சத்தியமாக வந்துட்டு தெரியலை வந்து. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு இந்த விஷயம் போகுமென்றும் நான் வந்துட்டு யோசிக்கலை. அப்போ உங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே வந்துட்டு நல்ல விஷயத்தை செய்யணுமென்ற ஒரு நோக்கத்தோடு வந்துட்டு நாங்கள் எப்போவுமே செயற்படுவோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அந்த ஒரு கதைப்பாணி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு நாங்கள் சரசரண்டு வளர்ந்தோண்டு வந்த காரணமே வந்து அந்த மக்களோட நாங்கள் போய் அன்பாக கதைக்கிறது, பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரோடையும் வந்துட்டு சகோதரம் மாதிரி கதைக்கிறது, அம்மாக்களை கண்டா பக்கத்தில் போயிருந்து வந்துட்டு சொந்த அம்மா பாட்டி மாதிரி வந்துட்டு கதைக்கிறது. ஸோ அப்படியான விஷயங்களாலாம் இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் வளர்ந்து கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த வெளிப்படைத்தன்மை. இப்போ சில இடங்களில் வந்துட்டு சில பேர் வீடியோ செய்ய போய்க்குள்ளே வந்துட்டு சில வாக்குவாதங்கள் முரண்பாடுகள் வந்தால் அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வெட்டி போட்டு அங்கால நீட்டாக சொல்லி கொடுத்து அந்த நீட்டான பகுதியை மட்டும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ஒரு நாளும் எதையுமே கட் பண்ணுறதில்லை. சரி தானே. எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே வந்து போட்டு விட்றோம். அதாவது A to Z வந்து நாங்கள் அவங்களோட வீட்டை போனதுலேருந்து முடிவு வரைக்கும் என்ன நடந்தது, ஆரம்பத்தில் இப்படி ஒரு கிளர்ச்சியாக இருந்து பிறகு வந்துட்டு மாறிக்கொண்டு வந்து பிறகு நாங்கள் அதை ஷார்ட் அவுட் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம்ன்றதை நாங்கள் வந்துட்டு வெளிப்படையாக போடுவோம். அப்போ அந்த வெளிப்படைத்தன்மையால் நான் வந்து உண்மையிலே வளர்ந்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு அந்த வெளிப்படைத்தன்மையே எனக்கு வந்து எதிராக மாறும்னு சொல்லி நான் உண்மையிலே வந்துட்டு யோசிக்கலை. அப்போ உண்மையிலேயே முதலாவது சொல்கிறோம் வந்துட்டு இன்றைக்கு அந்த ஒரு வீடியோ, அதாவது வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை வந்துட்டு நான் வற்புறுத்தி அவங்களோட வீட்டுக்குள்ளே இரவு, அதாவது நள்ளிரவு உள்ளட்டு வீடியோக்கு வர சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லி சொன்னதே வந்து முதலாவது உண்மையிலே சொல்லணும்னு சொன்னால்
அது ஒரு இன்றைய தினத்தில், அதாவது மகளிர் தினத்தில் வந்துட்டு அப்படியான ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து எங்களை வேணுமெண்டு விழுத்தோணும் என்று வந்துட்டு எங்களுக்கு கெட்ட பேர் எடுத்து தரணுமென்றதான் வந்துட்டு முதலாவது ரீசன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த வீடியோ நாங்கள் போட்டு 5 மாதமாகுது. கிட்டத்தட்ட 90,000 பேருக்கிட்ட அந்த வீடியோவை பார்த்தவங்க. உண்மையிலேயே வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் கதைச்ச விதம் வந்துட்டு பிள்ளையாக இருந்திருந்தா ஒரு துண்டு கூட நான் கட் பண்ணல. இப்போவும் அந்த வீடியோ அதே மாதிரியே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். கதைச்சது பிள்ளையாக இருந்திருந்தா அந்த டைம்லேயே அந்த வீடியோ வந்துட்டு வைரலாகி எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இப்போ வந்த மாதிரி. ஆனால் அன்றைக்கு வராத பிரச்சனை இன்றைக்கு வருதுன்னு சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். வந்துட்டு இவ்வளோ தூரம் எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறவங்க வந்துட்டு எங்கே நாங்கள் ஒரு சின்ன பிளவுட்ருப்போம் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு தேடி வந்துட்டு அதை திருப்ப வந்துட்டு போஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட மைண்டை வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு மாற்றலுமோ அவ்வளோ தூரத்துக்கு மாற்ற வந்துட்டு முயற்சிக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன் வந்து உண்மையிலேயே நாங்கள் நன்மை செய்யணுமென்று மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். மற்றது ஒரு கவலைப்பட்ட குடும்பம் வந்துட்டு ஒரு கவலையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் போயிட்டு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதும் என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த வீடியோன்ற ஆரம்பத்தில் போயிட்டு வந்து நான் உண்மையிலே வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன். போயக்குள்ளே வந்துட்டு அந்த பிள்ளைய வீடியோவில் எடுக்கணுமென்றது என்ற குறிக்கோளே இல்லை. அப்போ நான் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்துட்டு படிவாக தெரியும். நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு எங்கேயோ இடத்துல நிற்கிறா. அப்போ நான் அவாவை ஏற்றி கொண்டு நான் இது சம்மந்தமாக நாளைக்கும் ஒரு வீடியோ நான் கழிச்சு போடுவேன். அப்போ நான் அவாவை, அதாவது மழை பெஞ்சு கொண்டு இருக்குது, அவள் மழைக்குள்ள நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் ஏற்றி அவர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான்னு சொல்லி போட்டு அக்கினிக்கு வந்துட்டு அக்கினி விசர் மாதிரி நடித்து அவளை சந்தோஷப்படுத்தி அப்படியே நாங்கள் கூட்டி கொண்டு போயக்குள்ளே அந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அந்த அக்காண்ட பிள்ளையும் அந்த அந்த அக்காவுக்கு உதவி செய்ய சொல்லி காட்டி விட்டு அந்த அக்காண்ட பிள்ளையும் வெளியில் நிற்க நான் சொல்கிறேன், ஏன் தங்கச்சியாக மலையக்க நிற்கிறீங்க, உள்ளுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் உள்ளுக்கு வீடியோ செய்தக்காண்டி வந்துட்டு போகிறோம். அந்த அம்மா வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறா. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இவர் தான் இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்தவர் அப்படின்னு சொல்லியும் நான் அவர்கிட்ட அந்த இறந்த படத்தை வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கக்குள்ள இந்த பிள்ளை வந்துட்டு எங்கேயோ நின்று கத்துது. சரிதானே, கத்து என்னண்டு நான் வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லி கத்த. உண்மையிலே எனக்கு அந்த இடத்துல கோபம் வந்தேன்னு சொன்னால் நான் அந்த பிள்ளையை வீடியோக்கு வர சொல்லவே இல்லை. சில வேளை அந்த பிள்ளை வந்துட்டு யோசிச்சுருக்கலாம், என்னண்டு தன்னை வந்துட்டு வீடியோவில் விலைக்கட்டாயமாக வந்துட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் அப்படி போடுறாங்களே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த அக்காவை காட்டி விட்ட அக்கா கூட எங்களுக்கு சொன்னேன், நான் வந்துட்டு வீடியோவில் வரையில நான் வந்துட்டு கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அப்போ நான் போயிட்டு வந்துட்டு கேட்டேன், தங்கச்சி நீங்கள் வந்துட்டு வளர்ந்துட்டீங்களம்மா, உங்களுக்கு 18 வயசு ஆகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன இன்னும் பால்குடி மரக்கில யோசிச்சு பாருங்க, வந்து நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படி நான் அதில் கதைச்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிதானே, உங்களை காட்டித்தான் வந்துட்டு எங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஓடணுமன்ற அப்படி அவசியம் இல்லை. நான் வந்தது வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. உங்களோட அம்மா வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்படையக்குள்ள ஒரு பிள்ளையாக நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வீடியோக்கு வர விருப்பம் இல்லாட்டிலும் வந்து அண்ணா நான் வந்துட்டு வீடியோக்கு வரையில நீங்கள் அம்மாவை மட்டும் காட்டுங்கொண்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நான் உங்களை கேட்கவே மாட்டேன் வீடியோக்கு வர சொல்லி. இன்றைக்கி எத்தனையோ இடத்துல நான் கூட சொல்லிக்க வந்துட்டு பொம்பளை பிள்ளையில தேவையில்லாம் காட்டவேணா அப்படின்னு சொல்லி. இந்த விஷயமெல்லாம் நான் இதில் எப்படி பிரச்சனை வந்தால் அப்புறம் கதைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த வீடியோலேயே நான் அவ்வளோ விஷயமும் வந்து நான் கதைச்சிருக்கேன். சரிதானே, அப்போ ஆரம்பத்தில் ஒரு சகோதரம் மாதிரி நான் அந்த பிள்ளையில வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு கோவப்பட்டு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அப்படி சொல்லி போட்டு அப்புறம் அந்த பிள்ளைய வந்துட்டு எனக்கு முன்னுக்கு வச்சு கதைச்சி அதுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்துட்டு நான் கேட்டு சைக்கிள் வேணுமெண்டா உடனடியாக சைக்கிளுக்கும் காசு கொடுத்து, தாய் வந்துட்டு கொஞ்சம் காசு பண்ணுமெண்டா தாயோட கையிலையும் நான் 20,000 ரூபா காசு வந்துட்டு செலவுக்கு கொடுத்து போட்டு கடைசியில் வந்து நான் சொல்கிறேன், என்னம்மா இப்போ ஓகே தானே அண்ணன் ஆரம்பத்தில் காய்ச்சது உங்களுக்கு கோவமோ என்று சொல்ல பிள்ளை கோவம்னு சொல்லி சிரிச்சு கொண்டு சொல்லி அப்போ என்ன நான் காலில் விளாட்டோன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ இன்றைக்கி எல்லாரும் வந்துட்டு கேட்குறாங்க, வந்து இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறானோ, இன்னொரு கேடு கட்ட மனுஷன், ஒரு இரக்கமற்றவன் சொல்லி கதைக்கிறீங்க. அப்படி ஒரு இரக்கமற்றவன், அப்படி ஒரு திமிரை காட்டுறவன், அப்படி ஒரு பணத்திமிரானவன் சொன்னால் நான் அந்த பிள்ளையை போயிட்டு கேட்டிருப்பேன். நான் வந்துட்டு உங்களோட காலில் விளையாட்டோன்னான்னு நான் கேட்டிருப்பேன். நான் ஒரு நாளும் அப்படி யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாட்ட கஷ்டத்தையும் எடுத்து நீ போடுற, உன்ட்ட கஷ்டத்தை எடுத்து போடுறா பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப நாட்கள்லேருந்து எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், வந்து
ஆரம்பத்தில் நான் பட்ட கஷ்டம் துன்பம் சகலதுமே இந்த வீடியோ யூடியூப்பில் வந்துட்டு இருக்குது. ஒன்று கூட நான் இன்றைக்கு வரைக்கும் டிலீட் பண்ணவே இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் இப்படி இருந்து இன்றைக்கு நான் இப்படி வந்தாண்டு. நிறைய பேர் என்ன காய்க்கிறாங்க, ஆரம்பத்தில் சைக்கிளில் தெரிஞ்சவன் இன்றைக்கு காரில் தெரியான். உண்மையிலேயே அதை குறித்து வந்துட்டு சந்தோஷப்படணுமே தவிர இன்றைக்கு முழு பேருமே வந்துட்டு ஒரு பொறாமை பிடிச்ச ஒரு தன்மையாக வந்துட்டு மாறி இருக்கிறாங்க. உண்மையிலேயே அது எனக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. இன்றைக்கு நார்மலாக வந்துட்டு வ்ளாகிங் செஞ்சு அந்த வேறு இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு நார்மலாக வந்து குக்கிங் வீடியோ செய்கிற அப்படி இப்படி எல்லாம் செஞ்சு உழைச்சி நல்ல மாதிரி கார் அதெல்லாம் எடுத்து வீடெல்லாம் கட்டி இருக்கிறவங்கள வந்துட்டு எல்லாருமே போட்டுறாங்க. அவங்களுக்கு வர்ற மாதிரி அதே சேம் இன்கம் தான் வந்துட்டு எங்களுக்கும் யூடியூப்பால் வருது. நாங்களும் அதை பயன்படுத்தி தான் வந்துட்டு இதை நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கி என்னோட ஆரம்பத்தில் இந்த ஹெல்ப்பிங் வீடியோ செய்ய தொடங்கினாக்கள் நிறைய சொச்சம் பேர். ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் அவங்க வந்து விட்டுட்டு வெளியேறிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நான் அதை விடக்கூடாது. காரணம் என்னென்னு சொன்னால் ரைட் எங்களுக்கும் ஒரு இன்கம் வருது, அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் செய்கிற காரியத்தால் இன்னும் 4 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஒரு புண்ணியம் எங்களை காக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எங்களால் உண்மையிலே நாங்கள் புகழுக்கோ பெருமைக்கோ சொல்லி உண்மையிலேயே சொல்கிறாங்க நீயே பிச்சை எடுத்து தானே வாழ்கிறேன்டா. உண்மையிலேயே நான் பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன். ஆனால் எனக்காண்டியில் இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுக்குறக்காண்டி நான் இரவு பகலாக நித்திரை முடிச்சு கண் முடிச்சு வேறு யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு நான் அடுத்து கொடுக்குறேன். அப்போ எங்கட அந்த ஒரு செயலால் இன்றைக்கு வீடு இல்லாமல் இருந்த எத்தனையோ பேர், மலைக்குள்ளே வெள்ளங்களுக்குள்ளே வீடு இல்லாமல் இருந்த எத்தனையோ பேருக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். டொய்லெட் இல்லாமல் அவதிப்பட்டாக்களுக்கு வந்துட்டு டொய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு காசு இல்லாமல் சாகிற கட்டத்தில் இருந்தாக்களை வந்துட்டு நாங்கள் அந்த ஆப்ரேஷன் செஞ்சு காப்பாற்றி விட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் வாழ்வாரம் இல்லாத ஆக்களுக்கு வந்துட்டு கடை போட்டு கொடுத்துருக்குறோம். மாதாந்த உதவிகள் வந்துட்டு ஒரு துணையும் இல்லாத ஆக்களுக்கு வந்துட்டு மாதாந்த உதவி எடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படியான நல்ல விஷயங்கள் எவ்வளோ நாங்கள் வந்துட்டு செஞ்சுருக்கிறோம். அப்போ அதை குறித்து இன்றைக்கு ஒரு தருமே கதைக்கல. இப்போ இன்றைக்கு கூட வந்துட்டு பாராளுமன்றம் வரைக்கும் இந்த விஷயம் போய் வந்துட்டு பாராளுமன்றத்தில் கூட வந்துட்டு என்ன மாதிரி காய்ச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நள்ளிரவில் வந்துட்டு உள்ளட்டு இப்படி வந்து நாங்கள் வற்புறுத்தி வந்துட்டு ஒரு பெண் பிள்ளையை வந்துட்டு அவளோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் வீடியோவில் எடுத்து அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் கடைசி மட்டும் பாருங்க, நான் அந்த பெண் பிள்ளையை வந்து வீடியோவில் காட்டவே இல்லை. நான் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையை நான் காட்டவே இல்லை. நான் சொன்னது வந்து சில இடங்களில் வந்துட்டு நானே வந்துட்டு போயிட்டு சொல்லியிருக்கேன், ரைட் உங்களோட அம்மா வந்து கொஞ்சம் கதைக்கிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்குது தங்கச்சி, உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல வந்து கதையுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நான் சில இடங்களில் செஞ்சு வீடியோ எடுத்துருக்கேன். அப்போ அந்த பிள்ளையை சம்மதித்து வந்தால் மட்டும் நான் அந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில் இந்த பிள்ளைக்குன்னு சொன்னான் நீங்களும் கதைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு படிக்கிற பிள்ளையாக வந்துட்டு இவ்வளோ வேதனைப்படைக்குள்ளே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லாட்டிலும் பரவாயில்லை அப்படின்ற சகல விஷயங்களையும் உள்ளடக்கி தான் நான் அந்த வீடியோ போட்டுனான். அப்போ கிட்டத்தட்ட 1 மணித்தியாலும் 9 நிமிஷம் மணிக்குள்ளே அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் அதில் நான் கதைச்ச எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் கடைசியில் வந்துட்டு என்ன ஒரு இரக்கமாக உருக்கமாக ஒரு சகோதரம் மாதிரி அந்த பிள்ளையோடையும் அந்த தாயோடையும் நான் கதைச்சி உதவி செஞ்சு போட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறினான். அதுகளுக்கு கூட அந்த வீடியோ சம்பந்தமான ஒரு முரண்பாடான கருத்தும் இல்லை. இன்றைக்கு 5 மாதம் கழித்து மகளிர் தினம் அன்றைக்கு வந்துட்டு இப்படியான ஒரு இதை வந்துட்டு பரப்பி ஃபுல்லாக வந்துட்டு எங்களை நெகட்டிவிட்டியாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி காட்டியிருக்காங்க. இன்றைக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு சோட்டுண்டு வீடியோவை பார்த்து போட்டு சரி நான் இவன் அதில் கதைச்சது பிள்ளையாக இருந்தாலுமே ரைட் இதில் இப்படி நடந்திருக்கண்டா, இவன் இதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கிறான், இது என்ன நடந்தது, இது சம்மந்தமான ஃபுல் விஷயம் என்ன, அதை ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்து போட்டு நாங்கள் கதைப்போம்னு சொல்லி கூட யோசிக்காமல் எங்கேடா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் வந்துட்டு இது சம்மந்தமாக கதைச்சி இவன் ஒரு மனுஷனோ கொட்டவன் அது இதுன்னு சொல்லி வந்துட்டு கதைச்சி போட்டுக்கிறீங்க. ஆனால் ஓகே நீங்கள் கதைச்சி எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஏன் இதுவரைக்கும் நாங்கள் செஞ்ச ஏதோ ஒரு நல்ல காரியத்தை குறித்து கூட ஒற்றுதலும் கதைக்கல. உண்மையிலேயே உங்களோட மனநிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வந்து சரி நான் வந்துட்டு பிள்ளை செஞ்சவனாகவே இருக்கிறேன், இன்றைக்கி பிள்ளை செஞ்ச இடத்துல நீங்கள் இவ்வளோ பேர் விமர்சிக்கிறீங்க, ஆனால் ஏன் ஒருத்தரும் நாங்கள் செஞ்ச ஒரு நன்மையான விஷயத்தை ஒரு நாள் பார்த்து உங்களோட ஐடியில் வந்துட்டு கதைச்சி போட்டதில்லை. இன்றைக்கி ஏன் இவ்வளோ பேர் வந்துட்டு இவ்வளோ ஒரு எதிர்ப்பை காட்டி இவ்வளோ ஒரு பொறாமத்தன்மையை வெளிப்படுத்தி இப்படியெல்லாம் வந்துட்டு செய்யணும். அதை விட நீங்கள் எல்லாம் வந்துட்டு சொல்கிறீங்களா அங்கே போங்கோ இங்கே போங்கோ அங்கே கேஸ் கொடுங்கோ இங்கே கேஸ் கொடுங்கோ, இவனை சும்மா விடக்கூடாது, இவன் இருக்கவே கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் எழுதுறீங்க. ஒரு கணம் யோசித்து பார்த்தீங்களோ இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ பேருக்கு வந்துட்டு நன்மையான காரியங்களை வந்துட்டு செஞ்சுருக்கோம். சரி அவன் செஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கதை வந்துட்டு பிள்ளையாக இருந்தால் கூட ரைட் அவனுக்கு சொல்லுவோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலை. அப்போ அந்த படியினவர் தான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அவன் போட்டிருந்தவன். அப்போ அவனுக்கு நான் கால் பண்ணி வந்துட்டு கேட்கக்குள்ளே நம்ம வந்துட்டு சொன்னேன்
சொன்னேன், நான் இப்படி இந்த வீடியோ நீங்கள் போட்டனீங்களே நான் தான் கதைக்கிறேன் சொல்ல அவங்ககிட்ட அந்த படியும் வந்து என்னென்ன அப்படியெல்லாம் கதைச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், இப்போ இதுதான் நடந்த விஷயம். அந்த பிள்ளை ஆரம்பத்தில் வந்துட்டு இப்படி ஒரு இதாக வந்துட்டு கத்திக்கணுன்றதால நான் வந்துட்டு அதில் சொன்னேன், நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுமா. நான் இந்த பண்டத்தரிப்புக்கு வந்துட்டு பருத்துறையிலேருந்து இந்த மலைக்குள்ளால் இன்னும் ஒரு அக்கா அடிச்சிருக்கணுங்க, உங்களுக்கு உதவி செய்யணுமென்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நான் வரைக்குள்ள உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சகோதரமான முறையில் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு நான் கதைச்சி போட்டு கடைசியில் அதுக்கு நான் சொறையும் சொல்லி போட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டே நான் வெளியேறி வந்தேன். இந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துனீங்களோண்டுக்க இது எப்போ எடுத்த வீடியோண்டுக்க 5 மாதத்துக்கு முன்னம்னு சொல்லி அவங்ககிட்ட 5 மாதம் அப்போ இதே இப்போ வந்து இது நீங்கள் இப்போ எடுக்கலையோண்டு கேட்டான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்துட்டு எப்போ எடுத்துட்டே தெரியாது. இப்போ நிறைய நியூஸ் சேனலில் கூட வந்துட்டு இந்த வீடியோ போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஆள் வந்துட்டு கதைக்கிறார், இன்றைக்கு மகளிர் தினம் அன்றைக்கு வந்துட்டு ஒரு கேவலமான விஷயத்தை வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு யூடியூபர் வந்து செஞ்சுருக்கிறார். ஒரு பிள்ளைன்ற வீட்டுக்குள்ளே உள்ளட்டு அதிண்ட ஏழ்மையை வந்துட்டு ஒரு அடையாளப்படுத்தி அதை வந்துட்டு ஒரு அவமானப்படுத்துகிற முறையில் வீட்டுக்குள்ளே ஒரு வன்முறையாக உள்ளட்டு அந்த பிள்ளையை நீ வீடியோக்கு வந்தால் தான் உதவி செய்வேன்னு சொல்லி வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் கதைக்கிறார். என்ன அப்போ கதைக்குள்ளே அதில் எந்த விதமான ஒரு உண்மைத்தன்மையுமே இல்லை. அது மகளிர் தினம் அன்றைக்கு நடந்த விஷயமே இல்லை. அது நடந்து இப்போ 5-6 மாதமாகுது. அந்த மாறு நேரத்தில் எடுத்த ஒரு வீடியோ. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு அக்கா ஹேண்டாலேருந்து சொல்லி ஒரு பெரிய அக்கான்னு சொல்லி அவங்க கொடுத்துக்கிட்ட காசு உண்மையிலே எனக்கு போக டைம் இல்லை. அப்போ நான் வந்துட்டு வேறு எங்கள் நின்ற இடத்துல வந்துட்டு நான் எங்களோட அக்காட்ட கொடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை கொடுக்க சொல்லி அனுப்பிவிட அக்காக்கள் வீடு தேடி கொண்டே அந்த உதவியை கொடுக்க அதுகள் நன்றி சொல்லி போட்டு அந்த பிள்ளைகளால் எங்களுக்கு இந்த உதவியிலெல்லாம் கிடைக்குன்னு சொல்லி போட்டு அதையும் வாங்கி கொண்டு போயிருக்கிறாங்க. என்ன ஸோ இப்படியான நிலைமையில் இன்றைக்கு அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அப்படியே முழுமையாக வந்து என்னை ஒரு கட்டவனாக வந்துட்டு மாற்றிட்டாங்க. அப்போ இன்றைய தருணத்தில் நாங்கள் இப்போ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு எங்களை எதிர்த்தவங்க கூட வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. என்னண்டு இனியால் வந்துட்டு வீடியோ செய்ய மாட்டார், இனி வந்து யாருக்கும் ஹெல்ப்பிங் செய்ய போக மாட்டார், இனி இவற்ற படம் வந்துட்டு முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பாங்க. நான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன் வந்து உண்மையிலே இப்போ கூட நான் இதை விட்டு விலகினாலும் என்னால் வந்துட்டு வாழ முடியும். அட்லீஸ்ட் ஒரு பெட்டி கடை போட்டால் கூட நார்மலாக இதில் வர வருமானத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் தானே சொல்கிறீங்க வந்து என்னட்ட இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குன்னு சொன்னால் அதை கூட வச்சு என்னால் வாழ முடியும் வந்து. பட் நாங்கள் ஸ்டில் வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கோம். வேணும்னு சொன்னால் இன்றைக்கு உண்மையிலே அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே 48 லட்சம் ரூபா காசு நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். இன்றைக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கு ஒரு சொந்தக்காரனை கூட வந்துட்டு நம்பி யாரும் காசு அனுப்ப முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள அப்படியான ஒரு நம்பிக்கையை நாங்கள் புலம்பெயர்வுகள் மத்தியில் வந்துட்டு வளர்த்துக்குனாங்க, அவங்க தந்துக்குனாங்க, நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். அப்படி வந்துட்டு நன்மையான காரியங்களை வந்துட்டு செய்கிறோம். உண்மையாக அதால் வந்துட்டு எங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் இதை வந்துட்டு கண்டினியூவாக கொண்டு போய்க்குள்ளே வந்துட்டு ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படியான ஒரு எதிர்ப்பை வந்துட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு உண்மையிலே தெரியலை. அப்போ நான் அப்போ இன்றைய ஃபுல்லாக இது சம்மந்தமாகவே கதைச்சொண்டு இருந்த காரணம் என்னென்னு சொன்னால் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இந்த ஒரு வீடியோ தான் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்குள்ளே வந்துட்டு என்னோட சேர்த்து டிகே கார்த்திக் அண்ணாவையும் தான் எய்ம் பண்ணி வந்துட்டு அதில் அந்த வீடியோக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அப்போ டிகே கார்த்திக் அண்ணாவுக்கு சொன்னேன், அண்ணா அப்படி பாராளுமன்றத்துலேயும் வந்துட்டு எங்கள் 2 பேர்ட்ட பேரையும் வந்துட்டு கதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்குள்ளே அவர் வந்து சிரிச்சார். இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள்கிட்ட என்னப்பா இது ஏன் சிரிக்கிறீங்கன்னு சொல்ல, பாராளுமன்றத்தில் ஒரு ஆள்கிட்ட பேர் சொல்கிறன்றது சின்ன விஷயம் நினச்சியா தம்பி, அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அதை குறித்து நீ சந்தோஷப்படு. நான் இப்போ 10 தடவை இந்த வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்துட்டு எனக்கு சொல்லிச்சுது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற என்னமோ உண்மைதான், அது வந்துட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை குறித்து காய்ச்சா நாங்கள் சந்தோஷப்படலாம்னு சொல்ல அந்த ஆள் சொல்லிச்சு, அது நல்லதோ கெட்டதோ எங்களோட பேர் வந்துட்டு அங்கே போயிட்டுது, அது நல்லதோ கெட்டதோன்றதை வந்துட்டு காலம் பதில் சொல்லும். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ உன்ற பாதையில் அடுத்த ஸ்டெப்பை வச்சு நீ போய்கொண்டே இரு. வந்து நெகட்டிவிட்டியை மண்டைக்குள்ளே ஓவர்லோட் பண்ணி உன்னையே நீயே வந்துட்டு அப்செட் பண்ணாத, நீ சரியான வழியில் நடக்கிறேன்றது தெரியும். அந்த பிள்ளைகள்கிட்ட அனுமதி இல்லாமலா நீ வீடியோ நீ அம்மா வந்துட்டு அனுமதியோடு அந்த வீடியோவில் காய்ச்சவா ரைட் அவ்வளவும் காணும். நீ அடுத்த இடத்த வந்து பார்த்து கொண்டிரு. அந்த ஒரு சின்ன வீடியோ துண்டை பார்த்தவங்க சிலவளை உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சில பேர் என்ன அடித்து கேட்டாங்க, இந்த வீடியோ எப்படி அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் வந்துட்டு நினச்சி கொண்டு இருக்காங்க லைக் வந்து ஒரு சிசிடிவி கேமராவில் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்ட காணொலியுண்டோ இல்லாட்டி ஒரு ஸ்பை கேமரா வச்சு தெரியாமல் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு எடுத்து வந்து எங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரமாக அது
அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதை பார்க்குறாங்க. உண்மையிலேயே வந்து அப்படி ஒரு பிழையான விஷயமாக அதை நான் பார்த்துருந்தா அல்லாட்டி கடைசியில் வந்துட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட கூட நான் ஒரு அண்ணன் நான் சொல்லி போட்டு நான் வந்திருக்காட்டி அந்த வீடியோவை நானே வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன் வந்து இப்போ யாரும் வந்துட்டு தனக்கு தானே மண்ணள்ளி போடுவாங்களா? இல்லை. அப்போ அந்த வீடியோ வந்துட்டு சேனலில் போஸ்ட் பண்ணதே நான் தான். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஒரு 4 பேரோட இருந்தாலும் பழகி ஒரு கொஞ்சம் என்றாலும் படித்த ஒரு நான் வந்துட்டு எனக்கே ஒரு ஆபத்தான வேலையை நானே செய்வேனே, ஒரு நாளும் செய்ய மாட்டேன். அப்போ வந்துட்டு இது ஓகே, இதை வந்துட்டு நார்மலாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் இப்படி தான் இந்த விஷயம் நடந்து கொண்டு போனது, இதால் தான் இப்படியெல்லாம் கதைக்க வேண்டி வந்தது, கடைசியில் எப்படி தான் இது கதைச்சு முடிஞ்சு இந்த மாதிரி இந்த உதவி விஷயம் அமைஞ்சுன்ற வந்துட்டு நல்லாவே புரியும் என்ற அடிப்படையில் நானே அந்த சேனலில் இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணினான். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து அதில் நடந்த மற்ற விஷயங்கள் ஒன்றையும் போடாமல் அந்த ஒரு சின்ன துண்டை மட்டும், அதாவது அந்த பிள்ளையை வந்து ஆரம்பத்தில் நான் நீங்கள் வந்துட்டு இப்படி செய்யக்கூடாது, நான் உங்களை வீடியோக்கு வர சொல்லவே இல்லைன்னு சொல்லி நான் கொஞ்சம் பேசின அந்த ஒரு கட்டத்தை மட்டும் வச்சு நான் பெண்கள் என்று சொன்னால் அவ்வளவு இலக்காரமாக அதோ இதோன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு கதைக்கிறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கல, இன்றைக்கு எத்தனையோ பொம்பளை பிள்ளையோட நான் என்ன மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி இருந்து கதைச்சி எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கு படிக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். வந்து எவ்வளோ பேருக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்துருக்கோம். எத்தனையோ அம்மா மேருக்கு வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். வந்து உங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவில் வந்துட்டு தேவியம்மான்னு சொல்லி அவங்களோட அந்த ஃபியூனரலுக்கு வந்து உண்மையிலேயே உதவ யாருமே இல்லை. நான் பர்டிகுலர்லேருந்து உடனே கேள்விப்பட்ட உடனே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா செலவில் வந்து அந்த ஃபியூனரலை வந்துட்டு நாங்கள் செஞ்சுட்டு போனாங்களேண்ணா. ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு செஞ்சு இன்றைக்கு எவ்வளோ வந்து விஷயங்கள் செஞ்சு எங்களை பற்றி வந்துட்டு கதைக்க யாருமே இல்லை. நான் எல்லார்ட்டையும் வைக்கிற ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் எங்களை பற்றி நான் நன்மையை வந்து கதைக்கக்கூட வேணாம், அது பிரச்சனையே இல்லை. பட் வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு எங்களை எதிர்க்காமல் இருக்கலாம் தானே. நீங்கள் இப்போ எதிர்க்கிற ஒரு விஷயத்தால் அப்போ இன்றைக்கு உங்களோட எய்மாக இருக்கிறது வந்து இன்றைக்கு இந்த ஹெல்ப்பிங் செய்கிற விஷயங்களை வந்துட்டு முடக்கி எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி விடுவோம்னு சொல்லிக்குள்ளே வந்து இதால் உண்மையிலேயே பாதிக்கப்பட போகிறது யாருன்னு நீங்கள் ஒரு கணம் வந்துட்டு யோசிக்கலை. எல்லோரும் வந்து சொல்கிறாங்க என்னென்று, புலம்பெயர் மக்களே நீங்கள் முதலாக திருந்துங்கோ, நீங்கள் வந்துட்டு காசு அனுப்புறத நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் புலம்பெயர் மக்கள் வந்துட்டு எனக்கு காசு அனுப்பி என்னையை வாழ வச்சு என்னையை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தான் அவங்க 100% யோசிக்கிறாங்க. பட் வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு ஏழைகளுக்கு அவங்களுக்கு 100% போகுது அப்படின்றத வந்துட்டு அவங்க தங்களோட கண்ணால் பார்க்குறாங்க, தங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு அதை காட்டுறாங்க. இனி பிள்ளைகள் வளர்ந்து வரைக்குள்ளே அப்படியான காரியங்களை வந்து அவங்க செய்யணும்னு சொல்லி வந்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியான விஷயங்களை செஞ்சு இன்றைக்கு 4 வருஷம் நாங்கள் வந்துட்டு பயணித்து கொண்டிருக்கோம். ஸோ இப்போயும் வந்துட்டு நாங்கள் ஹெல்ப்பிங் விஷயங்கள் வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்துட்டு உண்மையிலேயே நாங்கள் வந்துட்டு இப்படியான பிள்ளைகளை செஞ்சுருந்தால் இந்த 4 வருஷமாக ஒருத்தட்ட கண்ணிலையுமே படையலையா? உண்மையிலேயே வந்துட்டு முதல் கள்ளன் என்ற ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருந்தது. ஸோ அது சம்மந்தமான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதபடியாக அந்த கதை வந்து அவிஞ்சு கொண்டு போயக்குள்ளே வந்து என்ன சொல்கிற ஒரு கொஞ்ச நாள் பழகின ஒரு நண்பனுக்காண்டி உண்மையிலேயே நான் இருக்கேன் வந்து நல்ல மாதிரி பழகினா நான் உண்மையாக எதுவுமே செய்வேன்னு கேட்டேன். ஏன்னு சொன்னால் அவர் உதவின்னு கேட்டால் நான் மறுக்க மாட்டேன். ஸோ வந்துட்டு அவன் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சுதந்திர தினத்துக்கு போயிட்டு அந்த கொடியை பிடிச்சதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமாக வந்துட்டு எங்களை எதிர்ப்பு காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் சமாளித்து நாங்கள் போய்கொண்டிருக்கோம். ஸோ இடையில் வந்துட்டு அந்த ஒரு யூடியூபர் போட்டு அந்த ஒரு வீடியோவில் அது இன்னும் வந்துட்டு பெரிய கேஸ் ஆகி அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு போய்கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கு இப்படியான ஒரு விஷயத்தை வந்துட்டு என்ன சொல்கிற ஒரு ஃபேக் ஐடிக்காரன் வந்துட்டு ஈஸியாக எடுத்து வந்துட்டு நார்மலாக போட்டுட்டு வந்துட்டு அவன் இருந்துட்டான். ஆனால் என்ன சொல்கிறோம், வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நாங்கள் ஒரு விஷயம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதை வந்துட்டு நாங்கள் திருப்பி எடுக்கவே முடியாது. அப்போ உண்மையிலே வந்துட்டு போட்டவங்க அந்த போட்ட காரணத்தை வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே வந்து ரைட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து சரி நீங்கள் கொஞ்சம் ஜோக் கதையை குறையும் கூட அப்படின்னு சொல்லிக்கல. உண்மையிலேயே எங்களோட வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஜோக்காக கதைக்கிற வந்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி மட்டும்தான் சொல்லி சரி இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சில விஷயங்களை நாங்கள் கூட குறைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்குள்ளே வந்து பழைய ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் இன்றைக்கு போடக்குள்ளே வந்துட்டு அதை புதுசாக பார்க்குறோன்னு என்ன நினைப்பான், இவன் இன்னும் திருந்தேலை, அதே மாதிரி தான் கதைக்கிறான், இவனுக்கு இந்த திமிர் வந்துட்டு இன்னும் அடங்கலை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இன்னும் பலமாக வந்துட்டு எதிர்ப்பாங்களேண்ணா. இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்துட்டு எவ்வளோ இடத்துல வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கதைக்கிற டைம்களில் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்டு யாருமே வந்துட்டு யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கு வந்துட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு ஹெல்ப்பிங் வீடியோ இப்போ வந்துட்டு செய்கிறாங்களேண்ணா. ஒரு சின்ன மட்டங்களில் சின்ன அளவுகளில் வந்துட்டு செய்கிறாங்க. உண்மையிலே வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு வந்துட்டு சில கோரிக்கைகளை நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாருமா பொதுவாக எல்லாருக்கும் தான் முன்வைக்கணும். ஏதோ நான் மட்டும்தான் வந்து ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிற மாதிரி தான் வந்துட்டு
நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன எதிர்ப்பு காட்டுறீங்க? நார்மலாக வந்துட்டு டிக்டாக்கில் லைவ்கள் போட்டு வந்துட்டு எங்களை பற்றி வந்துட்டு கேவலமாக எல்லாம் காய்ச்சி கொண்டு வந்தாங்க. ஸோ அதை கூட நாங்கள் தாங்கி கொண்டு வந்தோம், பிரச்சனை இல்லை, ஓகே அது ஒரு நாள் ஓயும் தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகிற ஒரு ஸ்டேஜில் வந்து இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த மகளிர் தினம் இன்றைக்கு உண்மையிலே மகளிர் தினமாண்டு உண்மையாக நான் கூட யோசிக்கல, அப்போ ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி யோசிக்கல. ஆனால் அதை செஞ்சவன் அவ்வளோ ஒரு கிரிமினல் மைண்டோட மகளிர் தினம் அன்றைக்கு வந்துட்டு மகளிரை வந்துட்டு நாங்கள் கேவலப்படுத்தின மாதிரி அந்த ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே அந்த வீடியோ அந்த டைமில் கிட்டத்தட்ட 90,000 பேர் கிட்ட வந்துட்டு பார்த்து அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 300-400 கமெண்ட்ஸ் வந்தது. அதில் கூட ஒரு சில பேர் வந்துட்டு எழுதியிருந்தாங்க, ஆரம்பத்தில் அப்படி காய்ச்சது போல தான், நான் அப்புறம் நீங்கள் கொடுத்த அட்வைஸ் வந்துட்டு சூப்பர் அப்படின்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அது பிள்ளையாக இருந்தது அந்த நேரமே அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகிருக்குமே. பட் வந்து அதை யாரும் அந்த டைமில் அப்படி பார்க்கல. காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு ஆள் வந்துட்டு இதை பற்றி கதைக்க போய்க்குள்ள கூட வந்துட்டு ஓகே இதை ஒரு பெருசாக கண்டுகொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே எதிர்க்கிறதால இதுதான் சந்தர்ப்பம் கொண்டு விட்டு அதை எடுத்து போட்டு வந்துட்டு இப்படி செய்கிறாங்க. அதாவது உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு ஆளுக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் இத்தனை பேர் வந்துட்டு எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் நினைக்கல. இதுக்கு முதல் யாருக்கு இப்படி நடந்திருக்குமென்னு சொல்லி நானண்டா நினைக்கல. அதுவும் வந்து இப்போ ஒரு கொலை செஞ்சவனுக்கு, ஒரு கஞ்சா கடத்தினவனுக்கு, ஒரு களவெடுத்தவனுக்கு, இல்லாட்டி ஒரு ரேப் கேஸில் பிடிபட்டவனுக்கு அப்படியானவனுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இவனை தூக்கி உள்ளுக்கு போடுங்கோ, கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படி இப்படி சொல்கிறது கூட ஓகே. பட் வந்துட்டு 4 பேருக்கு உதவி செய்யணுமென்று நினச்சி நல்ல காரியங்கள் செய்கிறவங்களுக்கு இவ்வளோ தூரம் எதிர்ப்பு வருமானு சொல்லி நான் உண்மையிலே கனவுலையும் கூட எதிர்பார்க்கல. அதை விட இவங்க இப்படிலாம் செய்கிறதால என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு கூட வந்துட்டு தெரியலை. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கதைக்கிற எல்லாருமே வந்து நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் பொறாமையில் கதைக்கிறீங்கன்னு சொல்லியக்குள்ளே கூட வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க இல்லை. அப்போ அக்செப்ட் பண்ண ரீதியில் நான் கேட்குறேன் வந்து சரி நீங்கள் ஒரு நியாயத்தை கதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சைக்கிளில் திரிஞ்ச நீ எப்படி காரில் திரியிறேன்ற ஒரு கேள்வி ஒரு மனுஷன் கேட்குறான்னு சொன்னால், ஒரு சைக்கிளில் திரிஞ்சவன் இருந்தாலும் சைக்கிள்லேயே திரியணுமா? அப்படியான ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கிறதே வந்துட்டு ஒரு பொறாமையான ஒரு மென்டாலிட்டி தானே. இப்போ அப்படியான விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்துட்டு கதைக்கிறது. என்ன இவ்வளவு நகை என்னண்டு நீ போடுவேன், இவ்வளவு நகை என்னண்டு கொப்பர் போடுவார் அப்படின்லாம் கேட்குறாங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு ஒரு மனுஷன் நகை போடுறதோ இல்லாட்டி வந்துட்டு இப்படியான காரியங்களை செய்கிறதெல்லாம் வந்துட்டு எடுத்து காய்க்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பொறாமைன்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி நான் இருக்கேன் வந்து ஒரு 2 முன்னேற்றத்தை பார்த்து ஒரு 2 வளர்ச்சியை பார்த்து ஒரு நாளும் இந்த வீடியோவில் வந்துட்டு இவன் களவெடுத்து தான் வந்திருப்பான், இவன் கொள்ளையடிச்சு தான் வந்திருப்பான், அதை விட வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படியே கண்ட மாதிரி கதைக்கிறாங்க. என்னண்டு ஒரு சனம் 1,00,000 அனுப்பினா அதில் 50,000 கொடுத்துட்டு 50,000 நான் தூக்கி பொக்கெட்டுக்கு வைக்கிறேன்னு சொல்லி காய்க்கிறாங்க. 50,000 அனுப்பினா 25 கொடுத்துட்டு 25 நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி கதைக்கிறாங்க. அதை விட வந்துட்டு அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னால் அனுமதி இல்லாமல் ஒரு ஃபோனை முன்னுக்கு வச்சுட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடலாமா? அப்படி ஒரு வகைக்கு போட்டாலும் விடிஞ்ச உடனே அதுகளுக்கு அந்த நியூஸ் வந்துட்டு போய் சொந்த பந்தம் அடித்து சொல்லி உடனே அவங்க எங்களுக்கு கால் பண்ணி தம்பி நீங்கள் இதை யூடியூப்பில் போடுவீங்கன்னு தெரியாது ப்ளீஸ் அழியுங்கன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நாங்கள் வந்துட்டு அதை டிலீட் பண்ணிடுவோம். என்ன அப்படிலாம் இல்லை, நாங்கள் போய்க்குள்ளேயே வந்து சொல்லுவோம் இதை வந்துட்டு இத்தனை பேர் பார்ப்பாங்க, இவங்க பார்த்து தான் உதவி செய்யணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நாங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இவன் வந்து இவங்கள்ட்ட எங்களை கூட்டிகிட்டு போனது எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு அக்கா ஒரு ஆள் தானே. அவன்டே கூட நான் அவளோட கால் பண்ணி கதைச்சேன், எனக்கு அப்படி ஒரு விஷயம் போகுதுன்னு சொல்லி அப்போ சொன்னேன் ஏன் அதில் நான் ஃபுல்லாக நின்றான் தானே உங்களில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான்னு சொல்ல இல்லையாக்கா அப்படி வந்துட்டு நாங்கள் லத்து மீறி உள்நுழைஞ்சு வீடியோ எடுத்தது, அந்த பிள்ளையை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கதைக்க வச்சது, அந்த பிள்ளையை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி வீடியோக்கு வர சொன்னேன்னு சொல்ல இல்லை அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே நான் நின்றான் தானே அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கூட வந்துட்டு கதைச்சிருந்தா. அப்போ உண்மையிலே சொல்லணும்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு வந்துட்டு நிறைய பேர் வந்து தாங்கள் வந்துட்டு ட்ரெண்டாக பார்க்குறாங்க, தங்களோட ஐடியலில் வந்துட்டு கதைச்சி வந்துட்டு போடுறாங்க. உண்மையிலேயே வந்துட்டு இன்றைக்கு எங்களுக்கு ஆரம்ப நாட்கள்லேருந்து ஆதரவு தெரிவித்து யாராச்சும் ஒரு போஸ்ட் போட்டவன் வந்து இப்படியான விஷயத்தை கதைக்கிறோட நான் அதை உண்மையிலேயே நான் வரவேற்பேன். ஆரம்பத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஆதரவாக இருந்தவர் இவருக்கு இப்போ எங்களை பிடிக்கல பிறகு பேர் வந்துட்டு எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நன்மையான காரியத்தை குறித்தும் கதைக்காதீங்க இன்றைக்கி சேர்ந்து விழுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பேர் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதை குறித்து நாங்கள் என்ன விஷயத்தை எனக்கு கதைக்கிறேன்னு சொல்லி தெரியலை வந்து. பட் இப்போ கூட வந்து
அதை வந்து எங்களில் ஒரு பெரிய ஒரு பிள்ளையாக வந்துட்டு காட்டுறாங்க. அப்போ அந்த வீடியோவை நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நான் இப்போயும் நான் ஒத்துக்கொள்கிறேன், அந்த ஆரம்பத்தில் உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் இங்கேருந்து அந்த மலைக்குள்ளால் போகைக்குள்ளே வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு உதவி செய்ய வராங்க, எங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய வராங்கன்றேக்குள்ளே ஒரு பிள்ளையாக அந்த இடத்துல நான் வந்துட்டு அதை குழப்ப நினைக்க மாட்டேன். நான் குழப்ப நினைச்சா ஒரு வேளை வந்துட்டு அவங்க எது மாதிரி ஒரு கோவமாக பேசினா நான் அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணுவேன். ரைட், ஓகே, அவங்க அப்படி வரும்போது நான் அப்படி நடந்திருக்க கூடாண்டு ஈவன் அந்த பிள்ளைக்கு கூட நான் கடைசியில் சகல விளக்கங்களையும் சொல்லி வந்துட்டு முடிச்சுட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டு வெளியேறி அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த வாடகை அக்ரிமெண்ட் முடியுது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வீடு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நான் கதைக்காத ஆட்கள் இல்லை, அவ்வளோ பேரோட வந்துட்டு கதைச்சிருப்பேன். ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு செய்யக்குள்ளே வந்து இன்றைக்கு இப்படியான ஒரு எதிர்ப்பு வரைக்குள்ளே சரியான மாதிரிக்கு மன கஷ்டமாக இருக்கும். வந்து இன்றைக்கி நாங்கள் மதியம் வீட்டை விட்டு வெளியில் வளர்க்கட்டாங்களோ இப்போ தான் வந்துட்டு வீட்டை போகிறோம். அப்போ எங்களோட அம்மா கூட வந்துட்டு நிறைய வீடியோக்கள் வந்துட்டு அவள் பார்த்துருப்பேன். அப்போ பார்த்துருப்பாண்டக்குள்ளே உண்மையிலேயே வந்துட்டு அம்மா கவலைப்படுவேன். என்னடா அவனுக்கு ஆரம்பத்திலே நான் சொன்னான் அதை விடுன்னு சொல்லி சொன்னான், நீ செஞ்ச என் பேர் நல்லது செஞ்சும் நீ வந்துட்டு நல்ல பேர் எடுக்கிறியோ அப்படின்னு மாதிரி வந்துட்டு கேட்பா. இப்போ கூட நாங்கள் போய்க்குள்ள கட்டாயம் முழிச்சிருந்து வந்துட்டு பெரிய அளவில் சத்தம் போட்டு வந்துட்டு கதைப்பான். அப்போ கதைப்பான்னு சொல்லிக்குள்ளே வந்துட்டு நான் மறுபடியும் சொல்கிற ஒன்று தான், நாங்கள் எங்கள்ட இன்றைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ பேர் சொன்னாங்க வந்துட்டு களவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பட் சொன்ன யாருமே வந்துட்டு இந்த விதமான ஒரு ஆதாரத்தையும் வந்துட்டு காட்டினதில்லை. நான் மறுபடியும் வந்துட்டு திமிராக காய்க்கிறேன் அப்படின்னு மாதிரி வந்துட்டு நினைக்காதீங்க. எங்களோட மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்கிறோம். வந்து இன்றைக்கி நான் மட்டுமன்றி இல்லை, இன்றைக்கி உதவி செய்யக்கூடிய படிகள் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களால ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு யாரெண்டாலும் வாழுகிறாங்க அப்படின்ற மாதிரிக்கான ஒரு உணர்வை நீங்கள் வந்துட்டு ஒரு மனதளவில் ஏற்படுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கி எனக்கு நடக்கக்கூடிய இப்படியான விஷயங்கள் எதிர்ப்புகள் இன்றைக்கி என்ன மட்டும் நீங்கள் வச்சு செய்யலை. வந்து இன்றைக்கி எங்களோட சகோதரங்களாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எல்லாரையும் போட்டு ஃபேக் ஐடியெல்லாம் போட்டு அதை இதை செஞ்சு இவ்வளோ எல்லாம் கேவலப்படுத்தி எல்லாம் செய்கிறீங்க. உண்மையிலே அதெல்லாம் கூடாத விஷயம். நீங்கள் என்ன எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன எதிர்ங்க, நான் அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்படியான காரியங்களை வந்துட்டு மற்ற ஹெல்ப்பிங் செய்யக்கூடியவங்க யாருக்குமே வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டாம். உண்மையிலே அவங்க மூலமாக யாரென்றாலும் ஒருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்துட்டு நினச்சி பாருங்கள். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் சரி, நீங்கள் யூடியூபர்ஸ் மூலமாக ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியாக இருக்கும் நேரடியாக வந்துட்டு வசதி உள்ள நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். இவ்வளோ காலமும் நாங்கள் செஞ்ச ஹெல்ப் ஒரு நிமிஷம் வந்துட்டு நினச்சி பாருங்க. எத்தனையோ பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி சும்மா கேட்டாலே வந்துட்டு ஃபோனில் கூட வந்துட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணி நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி செஞ்சுருக்கோம். உதாரணமாக அந்த துபாயிலேருந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆகி வந்து ஒரு பிள்ளை கொண்டு வந்துட்டு ஒரு ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அது இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வர முடியாத சுச்சுவேஷனில் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அந்த பிள்ளையை வந்துட்டு நான் ஸ்ரீலங்காவுக்கு எடுத்தேன். அதே மாதிரி ஒரு பிள்ளை வந்துட்டு கண்டியில் கார்மெண்ட்ஸுக்கு வேலையை போயிட்டு வந்துட்டு மாட்டி வெளியில் வர முடியாத சுச்சுவேஷனில் வந்துட்டு அதை நாங்கள் செஞ்சோம். நாங்கள் அதே மாதிரி ஒரு அண்ணா வந்துட்டு கடன் பிரச்சனைன்னு சொல்லிக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ன்றக்குள்ளே நாங்கள் எங்களால் முடிஞ்ச காரியங்களை வந்துட்டு செஞ்சாங்க. இன்றைக்கி எல்லோரும் கேட்குறாங்க வந்துட்டு உங்களோட காசில் நீ கொடுத்துருக்கியாடான்னு சொன்னால் நான் இந்த காசில் கூட கொடுத்த நிறைய விஷயங்களை நான் இத்தனையோ தடவை வெளிப்படுத்திக்கேன். அப்போ இன்றைக்கு இவ்வளோ பேர் கேட்குறாங்க. இன்றைக்குள்ளே வந்துட்டு எங்களை ஆதரிக்கிற ஒருத்தவங்க கூட வந்துட்டு கிருஷ்ணா தண்ட காசில் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்குன்னு சொல்லி கூட அதை வந்துட்டு எடுத்து தங்கள் ஐடியில் வந்துட்டு போட்டதில்லை. அப்போ அதெல்லாம் நினைக்கும் போது வந்துட்டு ஒரு கவலை. சரி, நீங்கள் அதை போராட்டி கூட பரவாயில்லை, ஆனால் வந்துட்டு இந்த விமர்சனங்களுக்கு எதிராக உண்மையிலே வந்து எங்களோட வீடியோ பார்க்குறதுலாம் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு தங்களோட பாடல சோழி இல்லாமல் நல்ல மாதிரி வாழணுமென்று நினைக்கிற ஆக்கலண்டா நான் நினைக்கிறேன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் போடுற இந்த வீடியோக்களை வந்து பாருங்க வந்து அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. எந்த சேனல்லையே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. மற்ற சேனலில் அவங்க போடக்கூடிய வீடியோக்களுக்கு வந்துட்டு போயிட்டு கமெண்ட் பண்ணி அதில் எல்லாம் அடிவிட அவங்க நினைக்கிறது இல்லை. லைக் அந்த ஜெர்மனி என்ன அன்றைக்கு வந்துட்டு கதைச்ச மாதிரி அப்படியான இடங்களில் நாங்கள் போய்ட்டு கதைக்க விரும்புகிறேன். என்ன மாதிரிக்கு இன்றைக்கு உண்மையிலே சொன்ன மாட்டிங்க எங்களோட வீடியோக்களில் வந்துட்டு நாங்கள் யாரையும் வந்துட்டு அதாவது எங்களை பற்றி வந்துட்டு யாரும் கதைக்காத வரைக்கும் நாங்கள் அவங்கள குறித்தான ஒரு கதை கூட வந்துட்டு கதைக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு எங்களை மறைமுகமாகவே வந்து இவ்வளோ காலமும் எத்தனையோ பேர் தங்களோட வீடியோக்கள் மூலமாக அதாவது இப்போ ஒரு ஒரு நாடக பாணியிலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு பேச்சு விதத்திலேயோ வந்து இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையில் வந்துட்டு ஒரு கிண்டல் செய்கிற மாதிரி எங்களை ஒரு இது செஞ்சு வந்துட்டு வீடியோ போடுறாங்க. பட் அதால் அவங்களுக்கு என்ன நன்மை எனக்குன்னு சொன்னால் தெரியலை. என்ன சொல்கிற வந்து காலங்கள் கோலங்கள் வந்து எப்பயுமே வந்து மாறலாம். இப்போ இன்றைக்கு வந்துட்டு சில பேர் நல்லா இருக்கலாம், நல்லா இருந்து கொண்டு வந்துட்டு நல்லா செய்கிறவங்களையும் வந்துட்டு விழுத்த நினைக்கலாம். நாளைக்கே வந்துட்டு
ஒரு கஷ்டமான நிலைமை வந்துட்டு உங்களுக்கு வரைக்குள்ளே வந்துட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் யோசிப்பீங்க. இவன் கூட வந்துட்டு கோள்கள் வரும்போது வந்து நான் ஆன்சர் பண்ணிக்குள்ளே நினைச்சேன், ஓகே இது சம்மந்தமாக கைக்கு எடுக்கிறான்னு கேட்டால் இல்லை, தச்சந்தோப்பில் வந்துட்டு ஒரு பிள்ளை உண்டு, A level படிக்கிற பிள்ளை உண்டு, 3 மாதம் ஃபீஸ் காசு கட்டாமல் வந்துட்டு அவமானத்தால் டியூஷனுக்கு போகாமல் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அண்ணா கால் பண்ணி கேட்குறாரு. அதேமாதிரி இளவாலையிலேருந்து ஒரு அக்கா ஒருத்தங்க அடுத்து மனுஷனுக்கு வந்துட்டு ஃபிட்ஸ் வந்து வேலைக்கு போகாமல் 3 பொம்பளை பிள்ளையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கதைக்கிறார். ஸோ அதேமாதிரி வந்துட்டு அங்கே வவுனியாலேருந்து வந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி வந்துட்டு கதைக்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்து புலனறுவையிலேருந்து ஒரு அக்கா ஒரு அடித்து கேட்கா. அப்போ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ பேர் வந்துட்டு கேட்குறாங்கன்றக்குள்ளே அவங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு உதவி செய்ய யாருமே இல்லை. புலம்பெயர் தேசத்துலேயோ இல்லாட்டி சொந்தங்கள் பந்தங்களுக்குள்ளேயோ ஒரு இல்லாதபடியாக தான் அவங்க அவங்களோட வீடியோ பார்த்து அவங்களுக்கு யாரோ அவங்களோட நம்பரை கொடுத்து வந்துட்டு அவங்க அடிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு இப்போ எங்களை வந்துட்டு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி வந்துட்டு கஷ்டத்தில் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உதாரணமாக வந்து அந்த பிள்ளை வந்து தச்சந்தோப்பில் வந்துட்டு ஒரு டியூஷன் காசு கட்ட முடியாமல் அவமானத்தில் வந்துட்டு போகாமல் நிற்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வெளிநாட்டிலையோ இல்லாட்டி ஒரு சௌரங்கள்லையோ யாராவது ஒரு ஆள் வந்துட்டு ஃபினான்சியலாக வந்துட்டு பலமாக இருந்திருந்தால் அந்த காரியத்தை வந்து செஞ்சு அந்த பிள்ளையை வந்துட்டு டியூஷனுக்கு அனுப்புவாங்க. பட் ஒரு தருமே இல்லாத ஒரு அடிப்படையெல்லாம் வந்துட்டு எங்களை தேடுறாங்க. அப்போ எங்களை தேடிக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கதைச்சி நாங்கள் ஒரு ஆளை வந்துட்டு அதுக்குரிய அந்த பிள்ளைய டியூஷன் ஃபீஸை கட்டி அந்த பிள்ளைய படிப்பை முடிக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அது நிம்மதியாக வந்துட்டு படித்து கொண்டு இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த பிள்ளைகளெல்லாம் கவனிக்க ஆக்களே இருக்காது. வந்து உண்மையிலே வந்து அதுக்காண்டி இப்போ நாங்கள் செய்கிற ஹெல்பிங் வீடியோஸ் மூலமாக வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வறுமையை இல்லாத ஒழிக்க மாட்டோம். பட் வந்துட்டு ஒரு சின்ன 1% அது வந்துட்டு எங்களால் முடிஞ்சளவு வந்துட்டு செஞ்சு நாங்கள் அதை குறைக்க நினைப்போம். என்ன ஸோ அதே மாதிரிக்கு நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க இல்லை, உண்மையிலேயே வந்துட்டு யூடியூப்பில் வரக்கூடிய இன்கம் மட்டும்தான் எங்களுக்கான ஒரு இன்கம் சோர்ஸ். வந்து இன்னொரு கட்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஹெல்பிங் வீடியோ செஞ்சு அதில் வரக்கூடிய காசில் தான் கொள்ளையடிச்சு நாங்கள் வாழ்கிறோம்னு சொன்னால் இங்கால SKView அப்படின்ற ஒரு சேனலை வந்துட்டு ரன் பண்ண வேண்டிய அவசியமே வந்துட்டு எங்களுக்கு இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் 2 சேனலையும் செஞ்சு ரன் பண்ணுறதால நான் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் எடுத்து எங்களால் எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. நான் சாதாரணமாக வந்துட்டு நாங்கள் வீட்டேருந்து வளர்க்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எடுத்து போகிறதுக்கான பெட்ரோல் காசுலேருந்து எங்களோட சாப்பாட்டு செலவுலேருந்து சகல விஷயங்களையுமே நாங்கள் தான் வந்துட்டு பூர்த்தி செய்கிறோம். ஈவன் வந்துட்டு யாரும் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் இது சம்மந்தமான செலவுகள் தேவை ஐயா அப்படின்னு கேட்டால் கூட இல்லை, நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள முடியாது. நாங்கள் அவங்கள சொல்கிறது இதை கூட ஒரு சில பேர்கிட்ட வீடியோக்கள் மூலமாக நாங்கள் ஆதாரமாக கூட வந்துட்டு காட்டி கதைச்சிருக்கோம். வந்து இன்றைக்கும் நான் சொல்லும் வந்து ஆரம்பத்தில் ஒரு 1000 ரூபா உதவி செஞ்சாலும் அதை வந்துட்டு மறந்து போகிறவன் நான் இல்லை. இன்றைக்கும் நான் இருந்த நிலைமையை எப்பயும் எந்த இடத்துலையும் எந்த ஸ்டேஜ்லேயும் நான் ஏறி கதைக்க தயாராக இருப்பேன். வந்துட்டு நான் பட்ட கஷ்டங்கள் எல்லா கவலைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நான் கதைப்பேன். இன்றைக்கு வந்துட்டு நான் நல்லா இருக்கிறேன், நகை போடுறேன், காரில் திரிகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பழைய வீடியோஸ் எல்லாம் ப்ரைவேட் பண்ணி போட்டு நம்ம வந்துட்டு ஒரு பரம்பரை ஒரு வசதியான ஆள் மாதிரியே வந்துட்டு காட்டிக்கொள்ளணும்னு நினைக்கிற ஒரு ஆளும் வந்துட்டு நான் இல்லை. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் இருந்து வந்த நிலைமையை வந்துட்டு மறக்கிற ஆளும் வந்து நான் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு ஆளாக, ஒரு கேவலமான ஒரு ஆளாக, ஒரு திமிரான ஒரு ஆளாக வந்துட்டு என்னைய சித்தரிக்கிறாங்க. அப்போ இந்த சித்தரிக்கக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு இவ்வளோ காலம் எங்கே இருந்தாங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு வந்துட்டு இதால் என்ன லாபம், இதில் ஏன் எங்களுக்கு எங்களில் இவ்வளோ வன்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய போனால் எங்களால் உண்மையிலேயே வந்துட்டு ஃபைன் பண்ணவே முடியலை. அதுக்கான காரணத்தை வந்துட்டு அறியவே முடியலை. வந்துட்டு ஒரு கதைக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன், உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு செய்யக்கூடிய இப்படியான ஒரு விஷயங்களை வந்துட்டு இன்னும் ஒரு ஆளுக்கு நீங்கள் செய்யக்கூடாதுன்றதை நான் வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். நாங்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் நாங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு தாங்கி கொண்டு வந்துட்டு கடந்து போய் கொண்டிருக்கோம். பட் எல்லோரும் இப்படியான விஷயங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது, கல்லன்னு சொன்னாங்க, துரோகின்னு சொன்னாங்க, வந்துட்டு பொம்பளை பொறிக்கின்னு சொன்னாங்க, வந்துட்டு தேசத்துரோகின்னு சொன்னாங்க. வந்து இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது, என்ன ஒரு மோசமான கேவலமான ஆளுன்னு சொல்லி கூட சொல்லிட்டாங்க. இப்படியான பேரை எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து எல்லாருமே வந்து வாழ்ந்து வந்து போக மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து உண்மையிலே இப்போ ப்ளஸ் செய்யாமல் இருந்தோன்ற ஒரு கெட்ட பேர் கேட்கக்குள்ள அதே மாதிரி ஒரு வேதனை வந்துட்டு இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை வந்து அதாவது வந்து ஒரு விஷயத்தை முழுமையாக பார்த்து தான் அதுக்கு பிறகு வந்துட்டு விமர்சிக்கணும். வந்து இன்றைக்கி விமர்சிக்கிற எல்லாருமே வந்துட்டு உண்மையாக நல்லவர்களான்னு கேட்டால் அவங்களோட பர்சனல் வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது. அது உண்மையிலே எனக்கு தேவையும் இல்லை, அதை பற்றி நான் அனலைஸ் பண்ண போகிறதும் இல்லை. இப்போ கூட ஒரு ஆள் விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அவரோட அடுத்து முரண்பட மாட்டேன். அவரோட அடுத்து என்னால் கதைச்சி என்னால் முடிஞ்சளவு என்னோட பக்கத்து நியாயத்தை சொல்லி அதை விளங்கப்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமெண்டா மட்டும்தான் செய்வேன். உதாரணமாக இன்றைக்கு அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் முதலாக போட்டு அந்த படியான்ட்டு நான் அடித்து கதைக்கக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 24 நிமிஷம் நான் கதைச்சிருந்தேன்.
கதைக்குள்ளே அவன் சகல விஷயத்தையும் விளங்கி கொண்டவனா உடனே அந்த வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணிட்டான். ஓகே நான் எனக்கு இப்போ விளங்குது விஷயம், நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ லிங்க் ஒருக்கா அனுப்பிவிடுங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்தபடி அந்த வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யாராவது ஒரு விஷயங்களே ஒரு பிள்ளை செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் நார்மலாக எடுத்துக்காய்ச்சி பேசி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். பட் வந்துட்டு ஒரு வன்முறையாக இருக்கிறது என்ன சொல்கிற ஒரு தமிழனுக்கு இப்போ தமிழனாவே வந்துட்டு இப்படியான ஒரு காரியங்களை செய்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு உண்மையிலேயே பார்க்குறேன். உண்மையிலேயே வந்துட்டு மனசுக்கு சரியான ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக கூட வந்துட்டு அமைஞ்சுன்னு இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் செஞ்சினாங்க இன்றைக்குள்ளே எல்லாத்தையும் மறந்து இன்றைக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் கதைக்கிறாங்க. இன்றைக்குள்ளே நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டோம். வந்து என்ன சொல்கிறது, நிறைய துரோகங்களை பார்த்துட்டோம், நிறைய எதிர்ப்புகளை பார்த்துட்டோம், நிறைய பேர் எடுத்துட்டோம். வந்து அப்படி கணக்க விஷயங்களை வந்துட்டு செஞ்சிட்டோம். இன்றைக்கு வந்துட்டு இவ்வளோ ஆழம் நாங்கள் நல்லது செஞ்சோம்னு சொல்லி நான் நல்லவனாகவே இருக்கணும், நல்ல பேர் மட்டும் எடுக்கணும்னு சொல்லி நான் வாழ்க்கையில் யோசித்ததில்லை. பட் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படியான ஒரு கெட்ட பேரை வந்துட்டு நல்லது செஞ்சோன்னு எடுப்பேன்னு சொல்லி நான் வாழ்க்கையில் வந்துட்டு யோசிக்கலை. உண்மையிலே வந்துட்டு நல்லது செய்கிறவங்களுக்கே வந்துட்டு இப்படி கெட்ட பேர் அன்றைக்குள்ளே வந்துட்டு இன்றைய கெட்டது செய்கிற இவ்வளோ பேர் வந்துட்டு ரோட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் திரியிறான். வந்து இப்போ அதுகளையெல்லாம் விமர்சிக்க யாருமே இல்லை. ஈவன் நான் கூட வந்துட்டு அதை பற்றி நான் விமர்சிக்க போகிறது இல்லைன்னு சொன்னால் அவன் போகிற பாதை கட்டுறதுன்னு சொன்னால் எப்போயோ ஒரு நாள் அதுக்குரிய ஒரு பலன் வந்து அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாள் தான் நான் வந்து. ஸோ இதோடு சம்மந்தப்பட்ட நீங்களும் என்னடா நினைக்கிறீங்க? நான் இப்போ 40 நிமிஷம் காய்ச்சிட்டேன், ஏதாச்சும் ஒன்றை காய்ச்சிட்டு முடியுங்க, நான் போகணும், டைம் அதை விட்டு போகணும். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? உண்மையில் இவ்வளோ நாள் வந்து சும்மா நம்மளாம் நல்லவன் நினச்சிட்டு வந்து இப்போ இந்த சடனாக இந்த வீடியோ எல்லோரும் கதைக்கிறான்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடுறாப்பா. எதிர்பார்க்காதெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் கதைக்கணுமா? ஏன் இந்த பிள்ளை இப்படி கழிச்சு அந்த முழு வீடியோ பார்க்காம தான் இந்த சில பேர் குறிப்பிட்டாங்க வந்து கதைக்கணும். ஆனால் இவ்வளோ பேர் வந்து இப்படி பொறாம வச்சுக்காண்டு இப்போ தான் தெரியுது என்ன இப்படியான விஷயங்கள். அது வந்து அந்த வீடியோக்கள் வந்து அந்த கட் பண்ணி போடுற அந்த துணி இருக்குது வந்து அது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்றை தூண்டி விடுற மாதிரி. அந்த கட் பண்ணி போடுறது வந்து அந்த ஏதோ நம்ம தான் அந்த வலுக்கட்டாயப்படுத்தி கொண்டு போகிறோமே அந்த வீடியோட அந்த இது வந்து அமையுது வந்து. அதால தான் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க வந்து ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல எல்லாம் வந்து. அது வந்து அதில் வீடியோ இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறார்கள் வந்து அந்த வீடியோ இருக்கா போய் திரும்ப இருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த முழுமையான ஒரு விளக்கம் வந்து சரியான மாதிரி விளங்கும். அதை விட இப்போ நம்மளாம் வியூஸ்க்காக தான் அப்படி பண்ணுறோம்னு சொல்லினோம். இன்றைய பார்த்தா சில யூடியூபர் வந்து நம்மளோட ஃபோட்டோ போட்டுது, நீங்கள் எதுக்கு அப்போ அந்த வீடியோ போடுறீங்க? உங்களோட வியூஸ் தான் போடுறீங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் ஏதாச்சும் கண்டென்ட் உருவாக்கி நீங்கள் செய்யலாம், புதுசாக செய்யலாம். அதுக்காக வந்து எங்களோட ஃபோட்டோ எதுவும் யூஸ் பண்ணது அவசியம் இல்லை. கேட்டால் வந்துட்டு சமூகத்தோடு சேர்ந்து நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்கிற நீங்கள் வந்துட்டு ஆரம்ப நாட்களில் நாங்கள் செஞ்ச நன்மைகளை பற்றியும் கதைச்சிட்டு இருந்தால் நாங்கள் இன்றைக்கி அப்படியே ஒரு கேள்வியை வந்துட்டு கேட்க மாட்டோம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மைதான், அந்த ஒவ்வொரு விஷயங்களும் கூட வந்துட்டு அந்த கதைக்கிற துணி அப்புறம் வந்து அந்த டியூன்களும் வந்து அந்த விஷயத்துக்கான ஒரு கன்க்ளூஷனை வந்து எடுக்க வைக்கும். உதாரணமாக அன்றைக்கு வந்து அந்த அச்சு வேலியில் அந்த பிள்ளைகள் வந்து எங்களுக்கு சோடா வந்துட்டு அந்த கப்புக்குள்ளே விட வரைக்குள்ளே அப்போ நான் சொன்ன வந்து என்ன பிள்ளை நீங்கள் கப்புக்கு விடாங்க நாங்கள் படியலானே நாங்கள் அப்படியே போத்தலோட குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க அதை கட் பண்ணி போட்டு வந்துட்டு எப்படி போட்டு விட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சாதி பார்க்குறன்றதை விட அந்த ஒரு ஏழைகள்கிட்ட வீட்டில் வந்துட்டு அந்த கப்பில் வந்துட்டு கூடாதுன்ற இதில் வந்து இவங்க குறிக்கோளை இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு பெரிய ஒரு வசதியானாக்கள், இவங்க வந்துட்டு ஒரு பெரிய திமிரானாக்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காட்டுறாங்க. அப்படி வந்துட்டு பார்க்குற நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல போய் அந்த நிலத்திலேருந்து வந்துட்டு கதைப்போம், அவங்களோட சேர்ந்துருந்து கதைப்போம். ஒரு கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, அந்த அன்றைக்கு அந்த அரளிக்கோட்டை சாப்பிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு அதில் நாங்கள் காப்பாற்றினமே அந்த ஆறு சுரையம்னு சொல்லி யாருமே கதைக்கலை. ஆனால் அந்த ஒரு விஷயம் என்னடாப்பா, இப்போ நான் உண்மையான எங்கே போனாலுமே வந்துட்டு கப்பில் குடிக்கிறேன்றது வந்து சரியான குறைவு. சில இடங்கள்லாம் நான் அப்படி குடிக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து எங்களை பழகிட்டு அப்படியே ஒரு பழக்கத்தை நாங்கள் பழகிட்டோம். அதுக்காண்டி யாரையும் அவாய்ட் பண்ணதில்லை. அப்போ ஒரு ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் நேற்றெல்லாம் வந்து காய்ச்சியாரில் வந்துட்டு கப்பில் விட வேறு நான் என்ன சொன்னேன், நான் நாங்கள் அப்படியே போத்தில் குடிப்போம் உண்டு. அப்போ அவங்களும் என்ன காய்ச்சியார் அவங்களும் என்ன அப்போ அவங்க வசதி இல்லாத என்ன இது என்ன ஒரு சம்மந்தம் இல்லாத விஷயங்களாக இதில் இருக்குன்னு நினைக்கும் போது தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்குது. அதாவது வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பிளான் பண்ணி ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரிக்கு வந்துட்டு யோசிச்சு ஒரு கிரிமினல் மாதிரிக்கு வந்துட்டு சில விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள அதே மாதிரி ஒரு கவலை வேறு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும்.
நீ கதை கவிதாஸ் சரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லி எழுப்புறேன் எல்லாம் ஓகே. இல்லை அதுதான் அதை விட என்னென்ன மாதிரியெல்லாம் என்ன சொல்கிறது யாழ்ப்பாணத்தில் படிக்கிறதுக்கு என்னத்துக்கு மட்டக்களப்பில் இருந்து பிடிச்சோன்னெலாம் கூட கதைக்கிறாங்க. அது எல்லாமே உள்ள ஒரு பிள்ளையான விஷயம் என்ன எப்பயுமே வந்துட்டு எல்லோரும் ஒற்றுமையாக பார்க்கணும். யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அப்படின்ற ஒரு வேதம் இல்லாமல் ஆரம்ப நாட்களெல்லாம் நாங்கள் வீடியோ செஞ்சு மட்டக்களப்பு போய்க்குள்ளே இவ்வளோ பேர் எல்லாம் பயந்தவங்க. என்னையே மட்டக்களப்பு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க வந்து ஏன் அங்கே வந்துட்டு செய்வினேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி. பட் அப்படியான ஒன்று அங்கே இல்லை. அங்கே உள்ள மக்கள் வந்துட்டு அவ்வளோ அன்பான மக்கள் பண்பான மக்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை வழிகாட்டி நாங்கள் மட்டக்களப்பவே நிறைய வீடியோக்கள் செஞ்சு இன்றைக்குமே வந்துட்டு என்னோட நிற்கிற 2 படியுமே வந்துட்டு மட்டக்களப்பு படியும். ஸோ என்னென்ன வகையில் எல்லாம் வந்துட்டு ஒரு ஆளை வந்து பிடிச்சி விழுத்தாலுமே அவ்வளோ தூரம் யோசித்து செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது கவலை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க உண்மையிலேயே உங்களோட மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு எழுதுங்க. பிரச்சனையில் வந்து எங்களுக்காண்டி தான் வந்துட்டு ஆதரவாக கதைக்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. நீங்கள் மனசில் நினைக்கிறத வந்துட்டு எழுதுங்க. உண்மையிலேயே இந்த உலகத்தில் நாங்கள் வாழப்போகிற வந்துட்டு ஒரு கொஞ்ச காலம். ஸோ வாழ்கிற வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளே 4 பேருக்கு ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்றத மட்டும் யோசிக்கணும் எப்போயுமே. அதுதான் வந்துட்டு எங்களை காக்கும். மற்றபடி எங்கள்கிட்ட இருக்கிற பணமோ மற்றபடி எங்கள்கிட்ட இருக்கிற சொத்தோ வந்துட்டு எங்களை காக்குமோன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ முடியும் வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சு கொண்டு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ போனாலும் நாங்கள் வீடியோ போடாமட்டால் கட்டாயம் சில உறவுகள் நீங்கள் கவலைப்படுவீங்க. ஸோ அதுக்காண்டி நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைய தினம் பழைய மாதிரிக்கு நாங்கள் எங்களுடைய ஹெல்ப்பிங் வீடியோஸில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.